பிரியாணி ஆஃப் த வீக். ஆக்சுவலாக சண்டே தான் பிரியாணி சாப்பிடணும்னு நானும் நினச்சி பார்த்தேன். ஸோ போன வாரம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், லைக் நியூ இயர் அப்போ சாப்பிட்டோம். அதனால போன வாரம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பற்றி சீட் பண்ணோம். ஈவினிங் எதுவும் பிரியாணி சாப்பிடல. சொன்னல ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டேன்னா 2வது பிரியாணியை. பட் நாளைக்கு தான் பிரியாணி சாப்பிடலாம்னு நினச்சேன். இன்னைக்கு அம்மா சர்ச் போயிருந்தாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயரு. அங்கே பிரியாணி கொடுத்தாங்க, சிக்கன் பிரியாணி. அது வந்து அவங்க சாப்பிடாம எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பிரியாணினாலே பொதுவாங்க கார்பு இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், சிக்கன் இருக்கு. இந்த 3 முட்டை பிரியாணியில் ஒரு முட்டை தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு முட்டை கூட இல்லை. இந்த 3 முட்டை நம்ம வீட்டில் போட்ட முட்டைன்னு வச்சுக்கோங்களேன். கோழி முட்டை வீட்டில் போடல. அதுக்கப்புறமேட்டு வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி இதெல்லாம் போட்டு நாளைக்கு சண்டே 2 ஓடி சாப்பிட்டு செரிச்சது பக்கம் மீது சரிச்சு விட்டு நாளைக்கு சாப்பிடலான்னு பார்த்தேன். ஒரு நல்ல பிரியாணியா பார்ப்போம். நாளைக்கு யாரா எங்கன்னா போடுறாங்களான்னு. இல்லைன்னா நம்ம ஒரு சீட் பண்ணோம். சண்டே வந்து சீட் டே. பட் நம்ம பொதுவாக இந்த வருஷம் நிறைய சீட் பண்ணுறது குறைச்சிட்டோம். அளவா சாப்பிட்றோம். அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. இதை சரிச்சிட்டு நாளைக்கு என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். லவ் யூ, பாய்.